எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ சஷ்டிகா வயசு 33வது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதி உள்ள பெண் வந்தவங்க கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்துக்கு வரம் பார்த்துட்டு இருக்காங்க. குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்கம்மா. இதில் கண்டினியூ ஒர்க் பண்ண ஃபைனான்ஷியலில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு சர்ச் பண்ணும்போது நோ கோட் வெப்சைட் எலமெண்ட் அப்படி கோர்ஸ் படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபியூச்சர் நல்ல ஸ்கோப் புரிஞ்சுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கம்மா. இப்போ நல்லபடியாக போக சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்குற டைம் அண்ட் எஃபர்ட் நல்லா இன்கம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த கோர்ஸை டீச் பண்ணி அதுலேருந்து கூட இன்கம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல வசதியாக ஆளுதாம்மா. இவங்க இந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண அப்புறம் நல்லா டெவலப் ஆகி இருக்காங்களாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பில்லோ பெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா வசதியாக தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்காங்களா, அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க மேரேஜ் ஆன சில வருஷத்துல இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சில வருஷமாக லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. அந்த லைஃப் விட்டு வெளியே வந்த அப்புறம் தான் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த அளவு வளர்ந்துருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரம்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இப்போ இவங்க 2 வீடு தான் இருக்காங்களாம்மா. இவங்க வீட்டோட அப்படி வரணும் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க மேரேஜுக்கு அப்புறம் இந்த ஒர்க் கண்டினியூ பண்ணி தான் இருப்பாங்க சொல்லியிருக்காங்கம்மா. ஏன்னா அந்த அளவு கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப்ல டீசெண்டான சேலரி வாங்கணும் எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க இருக்கிற மாவட்டம் இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களை நல்லபடியாக பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி திறமையான பொண்ணு வாழ்க்கை துணை கிடைச்சா யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல உணவதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.